ஆனால் உண்மையிலே நாம் வளர்ந்த பிறகு, நாம் தெளிந்த பிறகு, ஒரு வயது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகும்போது நம்ம சிந்திச்சு அங்கங்கே போய் பார்க்கும்போது, சென்னைக்கெலாம் வந்து பார்க்கும்போது, அங்கே வேலை செஞ்சவங்க, எம்ஜிஆரோட இருந்தவங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ. அவ்வளோ கொடுத்துருக்காரு. இந்த இலங்கை பிரபாகரனுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அவரே சொல்லியிருக்கார், பிரபாகரன் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கார், அண்ணன் எம்ஜிஆர் இல்லை என்றால் விடுதலை புலி நாங்களே கிடையாது. பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்கார். அவர் பேட்டியை பாருங்கள், உடல் இதாகும். அப்படிப்பட்ட மிக நல்லவராக இருந்திருக்கார். இது எப்படி அப்போ ஒரு இது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாமரன் வாயிலிருந்து படித்தவனும் படிக்காதவனும் யதார்த்தமாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வெளியே வருதுன்னா அது சத்தியம். இல்லை, தமிழ்நாட்டுடைய சிறந்த முதலமைச்சர்கள் வந்து அண்ணா, காமராஜர். அந்த பேச்சுக்கு இல்லை, சிறந்த முதலமைச்சர்னா அது விட்டுருங்க, அந்த டாபிக் பேசுனா நிறைய பேசலாம். மக்கள் சேவையில் சிறந்தவர்கள் 3 பேருமே. இல்லை, இவர்கள் சொத்து சேர்க்காதவர்கள் அப்படி சொல்லுங்க. சொத்தே சேர்க்காதவர் 3 பேர் சொத்து சேர்க்கல. ஆமாம், உண்மையதான். எம்ஜிஆர் கடைசியில் இருந்ததையும் எழுதி வச்சுட்டு போனார், அதான் உண்மை. மற்றவர்கள் எல்லாருமே வசமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இப்போ என்ன விஷயத்துக்குன்னா, இந்த மாதிரி ஒரு தரப்பட்ட இந்த விஷயத்தில் இந்த ராகு கேதுகளை வச்சு தான் நம்ம கணக்கு பார்க்குறது. ஏன் சோதிடம்னா,